ஹலோ மை டியர் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ஆஃப் தி மின்னல் பேட்ச். எல்லாருமே ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு பயங்கர இன்டென்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். இன்னும் ஒரு 2 கீ எக்ஸாம்ஸ் இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸு, அதுக்கு அடுத்து வந்து மேக்ஸ் இருக்குது 11th ஸ்டாண்டர்ட் பசங்களுக்கு. சரி, இப்போ இந்த கெமிஸ்ட்ரி எக்ஸாம் முடிஞ்சிருக்குல்ல. ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த வீடியோவில் என்ன பண்ணுங்கள், நீங்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்க, அது ஈஸியாக இருந்ததா, டஃப்பாக இருந்ததா, எதிர்பார்த்த கொஸ்டின்ஸ் வந்துச்சா, இல்லை ஏதாவது எதிர்பார்க்காத கொஸ்டின்ஸ் இருந்ததா அப்படின்றத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். அது அடுத்தடுத்த எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு நாங்களுமே உங்களுக்கு சொல்லித்தரத்துக்கு இன்புட்ஸ்க்கு உதவும். சரியா? இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரேன். ஓகே, இப்போது ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ரொம்ப ட்ரிக்கியான ஒன்று. ஏன்னா முதல்ல டைம் இல்லை இல்லையா? இன்றைக்கி நம்ம கிட்ட வந்து ஒரு 4 hours 5 hours டைம் இருக்குது அப்படின்னா நாளைக்கு திரும்ப ஒரு 4 hours 5 hours இருக்குது. ஏன்னா ஸ்கூல் போய்டுவோம். ஸ்கூலில் எந்த அளவுக்கு நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஹானஸ்ட்டாக. உங்கள் ஸ்கூலில் ரிவிஷன் ஹவர்லாம் தராங்க அப்படின்னா யூஸ்ஃபுல், இல்லை ரிவிஷன் ஹவர்லாம் தரமாட்டாங்க, ரெகுலர் கிளாஸ் மாதிரி ஏதாவது போவோம் அப்படின்னா ரொம்ப டேஞ்சர். ஓகே, அப்போது ஒரு 10 மணி நேரத்துக்குள்ளே கிட்டத்தட்ட வந்து நீ ஃபுல் போர்ஷன் படிக்க வேண்டியது இருக்குது. நான் இப்போவே ஒரு ஸ்ட்ராட்டஜி உனக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிடுறேன். நமக்கு ஃபிசிக்ஸில் மொத்தமாக 11 சாப்டர் இருக்குல்ல. நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு சாப்டர் மட்டும் நீ ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் படிக்க தேவையில்ல. உனக்கு ஏதாவது ஒரு சாப்டரு ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுறேன்னா அந்த ஒரு சாப்டரை சூஸ் பண்ணி அதில் ஷார்ட் ஆன்சர் லாங் ஆன்சர் விட்டுரு. மீதி எல்லாத்துலேயுமே படிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அந்த மீதி எல்லாத்துலேயுமே சரி, இந்த இருக்கிற டைமில் நான் எல்லா கொஸ்டினும் படிக்க முடியாதுல்ல. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், 10 மணி நேரம் இருக்குது. அப்போ எப்படி நான் படிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன்னா நான் சொல்கிறேன், நீ எல்லா கொஸ்டினும் படிக்க தேவையில்லை. நான் ஒரு சில செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் உனக்கு கொடுக்குறேன். அதெல்லாம் மட்டும் படிக்கிறதுக்கு இந்த டைமில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நான் ஒரு பக்கா ஷெடியூல் தரேன். அந்த ஷெடியூலில் நீ ஃபாலோ பண்ணு. இந்த ஷெடியூல் நீ ஃபாலோ பண்ணுறனாலே ஹாஃப் இயர்லியில் உன்னால் 65+ அவுட் ஆஃப் 70 வரைக்கும் எடுக்க முடியும். ஆனால் நான் சொல்கிற எல்லாமே நீ எக்ஸிக்யூட் பண்ணு அடுத்த 10 மணி நேரத்துக்கு. சரியா? ஸோ என்னென்ன செய்யணும் இப்போ தி மின்னல் பேட்சை எல்லாருமே இப்போ நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் விஷயம், என்ன படிக்கணும் அப்படின்ற பிரச்சனை வரும்போது நீ இந்நேரம் புக்கை எடுத்து பார்த்துருக்கும் போது என்ன ரியலைஸ் பண்ணியிருப்ப அப்படின்னா, இதில் இருக்கிற நிறைய கொஸ்டின்ஸ் இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வாட்டியாவது சும்மாவாவது படிச்சிருக்கோம், எழுதி பார்த்துருக்கோம். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, எல்லா கொஸ்டினும் இப்போ எடுத்து பார்த்தா புதுசாக இருக்கு, ஏற்கனவே படித்த மாதிரி இருக்கு. ஆனால் ஞாபகம் இல்லை, எதுவுமே ஞாபகம் இல்லை. இதெல்லாம் நான் படிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் மிட் டர்முக்கு படித்தேன், அதுக்கு அடுத்து குவார்டர்லிக்கு படித்தேன், செகண்ட் மிட் டர்முக்கு படித்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஞாபகம் இல்லைன்றதா பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஆக்சுவலாக அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது. என்னன்னா, நீ எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கு, ஞாபகம் தானே வரல. அப்போ உன்னால வேகமா ரீகால் பண்ண முடியும், கரெக்டான மெத்தடை ஃபாலோ பண்ணி படிச்சா. நீ என்ன பண்ணு, ஃபர்ஸ்ட் விஷயம், நான் 10 சாப்டர் படின்னு சொன்னல, ஒரு சாப்டரை விட்டுருன்னு சொன்ன, மீதி 10 சாப்டர் பாருன்னு. ரைட்டா? இப்போ அந்த மீதி 10 சாப்டர்ல சரியா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ்ல என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையுமே படிச்சிரு. நான் உனக்கு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தல, அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிச்சிரு. நீ மாடல் கொஸ்டின் பேப்பர் வச்சலன்னா நான் திரும்ப PDF இன்னைக்கு தரேன். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்க்கு ஒரு PDF ரிலீஸ் பண்ணுவேன், அது கூடவே மாடல் கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறேன். அடுத்து இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் அட்லீஸ்ட் ஃபார்முலாஸ் மட்டும், டெரிவேஷன் மட்டும் தயவு செஞ்சு எழுதிப்பார். தியரியை எழுதி பார்க்காத, ஆனா டெரிவேஷன் ஃபார்முலாஸை தயவு செஞ்சு எழுதிப்பார். இது செஞ்சுட்டு போனீங்கன்னா தான் 65+ எடுக்க முடியும். எனக்கு டைம் இல்லைன்னு புரியுது. ஒரு சும்மா ரஃபாக இருக்கு, ரொம்ப அசிங்கமாக கேவலமாக கிறுக்கிப்பார். ஆனால் கிறுக்கி பார்க்காம போவாது. புரியுதா? சரி, இன்னைக்கு என்ன அஜெண்டா? இன்னைக்கு உனக்கு 6லேருந்து 8 மணி வரைக்கும் வால்யூம் 1ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ், 8லேருந்து 10 மணி வரைக்கும் வால்யூம் 2ல இருக்கிற ஷார்ட் ஆன்சர்ஸ். ஒரு 4 மணி நேரத்தில் நீ ஷார்ட் ஆன்சர்ஸ் எதை பற்றியுமே ஒரி பண்ண தேவையில்ல. எல்லா ஷார்ட் ஆன்சர்ஸும் 2 marks 3 marks இன்க்ளூடிங் ப்ராப்ளம், அதிலே கூட ப்ராப்ளம். ஓகே, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் வந்த ப்ராப்ளம், மாடல் கொஸ்டின் பேப்பரில் வந்த ப்ராப்ளம்னு எல்லா ப்ராப்ளமும் நான் சொல்லி கொடுத்துறேன். சரியா? இந்த 4 மணி நேரம் இட் இஸ் கோயிங் டு பி வெரி இன்டென்ஸ் டுடே. தயவு செஞ்சு இதை மிஸ் பண்ணிடாத. சூப்பரா படி. புரியுதா? அடுத்து 10லேருந்து 11 ஓகே, இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் என்ன தெரியுமா செய்யணும், ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர் எடுத்து, இப்போ இந்த ஷார்ட் ஆன்சர்லாம் முடிச்சிருக்கல்ல, அப்போ இந்த ஷார்ட் ஆன்சர்லாம் முடிச்சதுனால ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர்ஸில் இருக்கிற கொஸ்டின்லாம் அட்டன் பண்ண முடியுதான்னு உடனடியே ஒரு கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கும். அப்போதான் உனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் பூஸ்ட் ஆகும். அப்படியே அதில் என்னென்ன 5 மார்க்லாம் கேட்டிருக்காங்கன்றத ஒரு பார்வை பார்த்துக்கும். என்ன 5 மார்க் கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ண முடியுதான்னு நைட்டே வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த நாள பிளான் பண்ணிட்டு தூங்கணும். அப்போ இத்தனை ஷார்ட் ஆன்சர் எனக்கு தெரியலையா, இதெல்லாம் நான் திரும்ப படிக்கணும். இத்தனை 5 மார்க் எனக்கு தெரியலையா, இதெல்லாம் நாளைக்கு நம்ம படிக்கணும்னு ஒரு மனசில் நீ ஒரு பிளான் போட்டு தூங்கிடும். 11 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் ஒரு 6 மணி நேரம் சாலிடாக தூங்கு. காலையில் 5லேருந்து 6 மணி வரைக்கும் அடுத்த நாள் 19ஆம் தேதி என்ன தெரியுமா செய்யணும், வால்யூம் 1 and 2ல இருக்கிற புக் பேக் 1 marks படி.
புக் பேக் 1 மார்க்ஸை ஒரு மணி நேரம் காலையில் எழுதுப்பாரு, ஈஸியாக ஞாபகம் இருக்கும், மறக்காது எக்ஸாம்லேயும் உனக்கு. அடுத்து 6லேருந்து 6 நீ ஸ்கூல் போயிட்டு போகிற, ஸ்கூலில் உனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ரிவிஷனுக்கு ஷெடியூல் தராங்கன்னா எனக்கு வால்யூம் 1 and 2ல் இருக்கிற ஷார்ட் ஆன்சர் நான் முன்னாடி நாள் நடத்தினல அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணு. ஃபுல் ரிவிஷன் ஷெடியூல் இருக்கும் சார்னா 5 மார்க்கை கூட ஸ்டார்ட் பண்ணிடு. ஸ்கூலில் உன்னால் படிக்க முடியும்னா 5 மார்க் கூட ஸ்டார்ட் பண்ணிடு. இப்போ 5 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் நீ ஒரி பண்ண வேணாம். 6லேருந்து 8 நான் உனக்கு என்ன செய்கிறேன், எல்லா 5 மார்க்ஸையும் சொல்லித்தரேன். எல்லா 5 மார்க்ஸையும் நான் வந்து உனக்கு என்ன செய்கிறேன், சொல்லித்தரேன். அதே மாதிரி வந்து நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, திரும்ப 8லேருந்து 10 உனக்கு 5 மார்க்ஸு அகைன் இன்னொரு செஷன் இருக்கும். அதுக்கப்புறம் 11லேருந்து 12 அழகாக எல்லா 5 மார்க்ஸையும் ஒரு வாட்டி ரீகால் பண்ணிடலாம், ஒரு வாட்டி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிடலாம். புரியுதா? இந்த மாதிரி கிளியராக வச்சுப்போம். நாளைக்கு 6 மணிக்கு உனக்கு லைவ் செஷன் இருக்கும். எத்தனை மணிக்கு லைவ் செஷன்? நாளைக்கு 6 மணிக்கெலாம் உனக்கு லைவ் செஷன் இருக்கும். அப்போ அந்த செஷன் என் கூட வந்து எல்லா கொஸ்டினையும் படி. ஓகே, அடுத்து 12லேருந்து 5 PM வரைக்கும் திரும்ப நல்லா தூங்கிடு. ஒரு 5 மணி நேரம் தூக்கம் போதும் நான் அது அந்த எக்ஸாமில், அதனால் சரியா? அப்புறம் காலையிலே எழுந்து நீ என்னெல்லாம் பேக்லாக் வச்சிருக்கியோ உனக்கு புரியாமல் இருக்கும் எல்லாத்தையுமே படிச்சிரு. இப்படி தான் உனக்கு நான் டே ஷெடியூலில் பிளான் பண்ணியே கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ இப்போ இந்த லைவ் செஷன்ஸ்லாம் நீ வரனா, ஓகேவா? 2 மார்க்காக இருக்கட்டும், 3 மார்க்காக இருக்கட்டும், ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும், 5 மார்க்ஸாக இருக்கட்டும், எல்லாமே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். எல்லாத்தையுமே கிளியர் கட்டாக நான் சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ யாரெல்லாம் இந்த லைவ் செஷன் வரப்போறியோ நான் வரேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? எனக்கு புரியும் எல்லாராலையுமே இந்த வீடியோ பார்க்குற அத்தனை பேராலையும் லைவ் செஷன் வர முடியுமா அப்படின்னா கஷ்டம் தான். ஒரு சில பேரால் வர முடியும், ஒரு சில பேரால் வர முடியாது. இருந்தாலும் யாரெல்லாம் வரப்போறியோ கண்டிப்பாக அத்தனை பேருமே நான் வரேன் அப்படின்னு கமெண்ட் பண்ணு. 6 o'clock உங்கள் எல்லாருமே நான் லைவ் செஷன்ஸில் மீட் பண்ணுறேன். என் கூட சேர்ந்து எல்லாருமே சப்போஸ் நீ ப்ரிப்பேர்டாக இல்லை, ஓகே சார் நான் வந்து ஜஸ்ட் பாஸ் கேட்டகரியில் இருக்கேன், நான் 50 அந்த ரேஞ்சில் தான் இருக்கேன், 100 கிட்ட நான் போகணும் சார், ஓகே 70க்கு 30s இருக்கேன் சார், 25லலாம் இருக்கேன் சார் அப்படின்னா இந்த லைவ் செஷன் உன்னை காப்பாற்றும். புரியுதா? சூப்பராக படிக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு வா. ஓகே, ஐ வில் மீட் யூ தேர். குட் பை பசங்களா, ஆல் த பெஸ்ட். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக 2 மார்க்ஸு 3 மார்க்ஸு 5 மார்க்ஸு ப்ராப்ளம் எல்லாத்தையும் இப்போ நான் ஒரு வீடியோவாக எடுத்து போட போகிறேன், அதை பார்த்துக்கோ, சரியா? Bye bye.